ரேண்டம் லைப்ரரி என்ன சார்னா ரேண்டமா ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்றது தான் ரேண்டம் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. கேம் ஓவர் ஆகுற வரைக்கும் நீ திரும்ப திரும்ப பண்ணிட்டே while not game over. ட்ரூவா இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? நீ வின் பண்ணிட்ட. யூ வின் 56. கேம் ஓவர். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகேன் காஷ்மீர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க உங்களை மீட் பண்றதுல. ஸோ நாம பாக்குறது பார்த்தீங்கன்னா வந்து கேமிங் ப்ராஜெக்ட் இன் பைத்தான். ஸோ நிறைய பேர் வந்து சார் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் கேம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து திங்க் பண்ணாங்க. நான் யோசிச்சேன் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண. அந்த கேசினோல பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீ ரீச் பண்ண அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பாயிண்ட் வருங்க. நம்பரோட கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட், நம்பரோட அதிகமா இருந்தா ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி நாம ஏன் திங்க் பண்ணக்கூடாது? ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை நீ கெஸ் பண்ணணும். அதிகமா இருந்துச்சுன்னா அதிகமா போயிட்ட, கம்மியா இருந்துச்சா கம்மியா போயிட்ட அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்லிட்டே இருப்பேன். ஒரு லூப் மாதிரி சுத்த விட்டு நான் என்ன பண்ணுவேன்னா வந்து அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ டைம்ஸ் கூட நீ கண்டுபிடிக்க போற. இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் வந்து நான் ஒரு 4 முறை 31, 41, 51, 61 கரெக்ட் அப்படின்னு 4வது முறை தான் நீ சொன்ன. இப்போ உன் ஃப்ரெண்டுக்கு அதே மாதிரி அந்த கேமை கொடுப்போம். அவங்க எத்தனை முறைக்குள்ள சொல்றாங்கன்ற மாதிரி வந்து இது ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டை நான் பண்ணியிருக்கேங்க. இந்த டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குட்டி ப்ரோக்ராம்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேங்க. ஒரு கேமிங் ப்ராஜெக்ட் எப்படி பைத்தான்ல பண்ணுவாங்க தான் பார்க்க போறேங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. ஃப்ரீ கேம் ப்ராஜெக்ட் யூசிங் பைத்தான் இதான் நம்ம பார்க்க போறோங்க. சரி, ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னோட மெயில் ஐடி, சார் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணோம், என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சஜஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க கேரியர் ரிலேட்டடானா என்னோட மெயில் ஐடி எடுத்துருக்கேன். என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கால் எடுக்கலையா வாட்ஸ்அப் பண்ணுங்க. சென்னையில் மதுரையில் மட்டும் தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டு இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில் மொபைல் நம்பர் போடுங்க. நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்குங்க. சரி, ஓகே. ரேண்டம் லைப்ரரி பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. ரேண்டம் லைப்ரரி என்ன சார்னா ரேண்டமாக ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணுறது தான் ரேண்டம் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரேண்டம் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ரேண்டம் லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ரேண்டம்னு ரேண்டம் அப்படின்ற லைப்ரரி எடுத்து வச்சுங்க. ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் அப்படின்னா 1லேருந்து 100க்குள்ள ஒரு ரேண்டமான ஒரு இன்டீஜரை கொடு. கம்ப்யூட்டர்கிட்ட சொல்றேன், நீ ஏன் ஒரு ரேண்டமா ஒரு நம்பரை சொல்லு, அந்த நம்பரை நான் கெஸ் பண்ணணும். இதுதான் கேம். எப்படி இருக்கு? சூப்பரா இல்லையா? ஸோ வின்னிங் நம்பர் வந்து 56 அப்படின்னு அது கெஸ் பண்ணிருக்கு. ஸோ நான் இப்போ 56 கண்டுபிடிச்சிட்டுனா நான் சக்சஸ்ங்க. இல்லை எத்தனை அட்டம்ப்ட்டுக்குள்ள அந்த 56 கண்டுபிடிக்க போறது தான் கேமுங்க. ஓகேவா? சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்புட் டேட்டா வாங்கணும்ல யூசர் கிட்ட வந்து. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இன்புட் டேட்டா வாங்குறதுக்கு அடுத்த கோடு ஒன்று சின்னதாக நான் சொல்லி தர போறேங்க. ஸோ ரேண்டமா 56 நம்பருங்க. ஸோ இன்புட் ஆஃப் கெஸ் ஏ நம்பர் 1 to 100 அப்படின்னு உடனே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 56 கொடுத்துட்டா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஓகேவா? ஸோ நாம வந்து அதை கண்டுபிடிக்கணும். இதான் கான்செப்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமா நான் கிரியேட் பண்ண போறேங்க. ஓகேவா? ஸோ இன்புட் வாங்குறது எப்படி? ஸோ இன்புட் ஆஃப் கெஸ் ஏ நம்பர் இப்படி கூட இது பிரிண்ட் ஆன உடனே ஒரு நீ இன்புட்டா என்ன தரையோ அதை வந்து இன்புட்டா வாங்கி அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி நம்பரை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுச்சிங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ கேம் ஓவர் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். கேம் ஓவர் ஆகுற வரைக்கும் நீ திரும்ப பண்ணிட்டே while not game over. திரும்ப பண்ணிட்டே இரு. இஃப் நான் இன்புட்டா கொடுத்த நம்பரும் அந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச வின்னிங் நம்பரும் சேமா இருந்தா நான் வின் பண்ணிட்டேன். கேம் ஓவர் ட்ரூ. அப்படி இல்லையா, இஃப் நம்பர் நான் கொடுத்த நம்பரு வின்னிங் நம்பரோட கம்மியா இருந்தா நீ கெஸ் பண்ணது கம்மியான நம்பர்னு சொல்லணும், இல்லைன்னா அதிகமான நம்பர்னு சொல்லு. ஓகேவா? ஸோ இஃப் லூப் ட்ரூவாக இருந்தால் யூ வின் 56 அண்ட் கேம் வந்து ஓவர் ஆகிடும். ஓகேவா? இந்த வைல் லூப் முடிஞ்சிடும். ஸோ இந்த வைல் லூப் என்ன பண்ணால் வந்து திரும்ப நடக்கும். கேம் முடிகிற வரைக்கும் சுற்றிக்கிட்டேறா அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது இந்த ஃபைல் வந்து ஃபால்ஸாகவே இருந்துச்சுன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு அது வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி சொல்லிட்டாச்சுங்க. ஓகேவா? ஒரு நாட் ஆஃப் ஃபால்ஸ்னா வைல் ஆஃப் ட்ரூ. இது ட்ரூ ஆகிற கேம் ஓவர் ஆகிற வரைக்கும் சுத்து. சரி, ஓகே, சுத்தலாம். ஓகேவா? நம்பர் வந்து வின்னிங் நம்பரா இருந்துச்சுன்னா கேம் ஓவர் ஆயிடுச்சு. ட்ரூ. கேம் வெளில வந்துடும். சரி, அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீ கம்மியான நம்பரை கெஸ் பண்ணினா லோ கெஸ்ன்னு சொல்லணும். அதிகமான நம்பரா இருந்துச்சுன்னா ஹை கெஸ்ன்னு சொல்லிட்டு திரும்பவும் கேளு, அவன் திரும்பவும் கொடுப்பான், செக் பண்ணிக்கிட்டே இரு. இதுதான் கான்செப்டுங்க. ஓகேவா? சரி. ஸோ இன்னைக்கு இதை பற்றி இந்த கேமிங் ப்ராஜெக்ட்டுங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நான் வந்து டுட்டோரியல்ஸ் எழுதியிருக்கேன் இந்த லிங்க்ல wikidiki.com/tutorials/python. இதை டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருப்பேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ பைத்தான் படிக்கணும் சார், நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அண்ட் இன்டர்வியூ கொஷின்ஸாக ஹேண்டில் பண்ணால் 400 கொஷின்ஸ் மேலே இந்த லிங்க்ல நான் போட்டிருக்கேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ த ரியல் கேம் ப்ராஜெக்ட் இன் பைத்தான் நான் சொன்ன 3 கோடு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணலாமா? மெர்ஜ் பண்ணி ஒரு கோட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இம்போர்ட் ரேண்டம்
ஓகே, வின்னிங் அண்டர்ஸ்கோர் நம்பர் ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் ஆஃப் 1,100. 1லேருந்து 100 ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுத்துக்கோ. 56 அதை எடுத்து வச்சு. ஸோ என்கிட்ட இன்புட் கேட்குது, கெஸ் நம்பர் 1 to 100 அப்படின்னோடனே நான் 56 கொடுக்குறேன். அப்படின்னா வந்து கரெக்ட். கேம் ஓவர் கொண்டு ஃபால்ஸ்னு வச்சாச்சு. ஓகேவா, வைல் நாட் கேம் ஓவர். ஸோ கேம் ஓவர் வந்து ஃபால்ஸாக இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா வைல் லூப் ஸ்டார்ட் ஆகு. நான் கொடுத்த நம்பரும் அந்த வின்னிங் நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா யூ வின் அப்படின்னு கொடுத்துரு. அப்படி இல்லைனா வந்து கம்மியான நம்பர் கெஸ் பண்ணியிருக்க, அதிகமான நம்பர் கெஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பவும் கேளு. திரும்பவும் அவன் தரட்டும், திரும்பவும் கேளு. வாங்க, இப்போ நம்பரும் வின்னிங் நம்பரும் சேமா இருக்கு, ட்ரூவா இருக்கு. அப்ப என்ன பண்ணும், நீ வின் பண்ணிட்ட, யூ வின் 56, கேம் ஓவர் அப்படின்னு ஒன்று கேம் முடிஞ்சிடும். உன்னோட லூப் வந்து வைல் லூப் முடிஞ்சிருச்சுங்க. ஒருவேளை நீ தப்பா சொல்லிட்ட அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இந்த நம்பர் லோ கெஸ்ன்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கும். திரும்பவும் கொடு, திரும்ப கேட்கும். சுத்திட்டே இருக்க வேண்டியதுதாங்க, திரும்ப திரும்ப கேட்டே இருக்கும் நீ until you find this number and இதுக்குள்ள வர வரைக்கும். ஓகேவா, இதுதான் கான்செப்ட்டுங்க. பாருங்க, அந்த கோடை அப்படியே எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ ரேண்டம் ரேண்ட் ஆஃப் 10,20 அப்படின்னு கொடுத்தாச்சுங்க. ஓகே, 10லேருந்து 20க்குள்ள ஒரு வேல்யூ சொல்லியிருக்கலாம். 11, 12, 13, 14, 15, 16 அந்த 20க்குள்ள ஒரு வேல்யூ. சரிங்களா, ஓகேவா. நான் என்ன பண்ணேன்னா குழப்பறதுக்காக 1லேருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுன்னு சொல்றேன். சார் நாம என்ன பண்ணியிருக்கோம், வின்னிங் நம்பரே வந்து சின்ன இதாக தான் வச்சிருக்கேன். 10லேருந்து 20க்குள்ள தான் இருக்குங்க. லோ கெஸ்ஸு ஹை கெஸ்ன்னு கொடுத்தாச்சுங்க. ஓகேவா, இப்போ ரன் பண்ணலாமா, செம்ம காமெடியாக இருக்குதுனுங்க. ஓகேவா, ஸோ இப்போ ரன் பண்ண போகிறேங்க. ஸோ ரன் பண்ணலாமா, ரன் பண்ணியாச்சுங்க. ரன் பண்ணால் கெஸ் தி நம்பர் நான் என்ன பண்ணுறேன்னா 50ன்னு தரேன். ஹை கெஸ் ரொம்ப அதிகமாக கெஸ் பண்ணியிருக்கப்பா, கெஸ் அகைன் 30ன்னு தரேன். திரும்பவும் ஹை கெஸ்ஸுப்பா, 30 கூட இல்லையாடா. நான் என்ன பண்ணேன் 10ன்னு தரேன், லோ கெஸ்ஸு. ஐயோ 15 ஹை கெஸ்ஸு. ஏடா 15 இல்லை 10 இல்லையா, 12 லோ கெஸ்ஸு. 13. ஸோ 1 2 3 4 5 6வது டைமாக தான் வின் பண்ணியிருக்கேன். அப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி விளையாட சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து லைக் ஒரு சின்ன கேமிங் ப்ராஜெக்ட் பைத்தானில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு ஆசைப்படுறேங்க. நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லி சமுதாயத்தை பெரிய மாற்றத்தை உருவாக்கலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க்கை.